அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, அதாவது சிகிச்சை குறிப்பு, இன்வாலண்டரி யூரினேஷன். அதாவது தன்னை அறியாமல் ஒருவருக்கு யூரின் போகிறது என்றால் அது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த தன்னை அறியாமல் போகின்ற யூரினானது இரவு நேரமாக இருக்கும், அல்லது நடக்கும்போது இருக்கும், சிரிப்பது, தும்மல் எடுக்கும்போது இப்படிப்பட்டது இருக்கும். இது பெரும்பாலாக வயதானவர்களுக்கு தான் வரும் என்று சொன்னாலும், சிறிய வயதுப்பட்டவர்களும், அதாவது நடுத்தர வயது அல்லன்னா ஒரு 30, 40, 20 வயது இந்த நிலைகளில் இருக்குமானால் அதற்கு நாம் மருத்துவ சிகிச்சை பொதுவாக பெரிய ஹாஸ்பிட்டல்களே போய் அது வயிற்றுக்கான ஸ்கேன், அதாவது யூரினரி கேயூபி என்று சொல்வார்கள், அது எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் இதை சார்ந்த பரிசோதனைகள் அனைத்தும் செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவர்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இதற்காக நாம் பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்றும் சிகிச்சைகள் கிடைக்காமல் சிகிச்சை எடுத்தும் ஒரு விடுதலை, அதாவது ரிலீஃப் இல்லாமல் திரும்பவும் அந்த யூரின் தன்னை அறியாமலே போவதும், அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா யூரினரி பேக் ஒன்று நம்ம உடம்போட துணிக்குள்ளே மறைத்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட சிலருக்கு இருக்கிறது. அப்போ இதர் பொதுவாக இரவு நேரங்களில் தான் வரும் என்று இல்லை. தூக்கத்தின் ஆரம்ப நிலை, அதாவது 9 மணி படுக்கிறோம், அது 9:30 தாண்டி 10 மணிக்கு தூக்கம் வருது, 10:30 11 மணிக்குள்ளே என்னென்னா சிலவங்களுக்கு இந்த ஆரம்ப நிலையிலையும் தன்னை அறியாமல் மூத்திரம் போவது உண்டு. இது அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தும்மல், இருமல் அல்லனா நடக்கும்போது ஒரு தும்மல், இருமல் எடுத்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு யூரின் தன்னை அறியாமலே போகும். இன்னும் பயப்படும்படியான ஒரு கனவுகள் கண்டாலும், கவலைப்படுவது போன்ற ஒரு கனவுகள் கண்டாலும் அவர்களுக்கு தன்னை அறியாமல் மூத்திரங்கள் போகும். இனி சிலருக்கு மூத்திரப்பை செயலிழப்பு, அதாவது பிளாடர் பேரலைசிஸ் அல்லது பிளாடர் அட்டோனி என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது பிளாடர் வீக் ஆகுவது, மூத்திரப்பை சிறுநீர் தங்கி இருக்கக்கூடிய பை, மூத்திரப்பை, அந்த பிளாடர் என்கிறோம். இது சிலவர்களுக்கு சரியாக அது வேலை செய்யாது, செயலிழந்த நிலை போன்ற காரணங்களாலும் தன்னை அறியாமல் மூத்திரம் போகும். அது மட்டுமல்ல, அந்த மூத்திரப்பைகளுக்கு உள்ளே கட்டி, கேன்சர் மற்றும் புண், இனி அடிபடுவதனால் அடி வயிற்றிலே சிலருக்கு சரியாக அடிபடும், அல்லது தலையில் அடிபடுவது, முதுகில் அடிபடுவது, இப்படிப்பட்ட வர்ம பாதிப்புகள் வரக்கூடிய அளவில் உடம்பில் எங்காவது அடிகள் பட்டிருந்தாலும், அடி வயிற்றில் அடிபட்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிளாடர் வீக் ஆகி தன்னை அறியாமல் மூத்திரம் போவது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. இனி அது மட்டுமல்லாமல் பெரிய சத்தம் கேட்கும். அதாவது எப்படியான, இப்போ நாம் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பெரிய கனரக வாகனமான லாரி, பஸ் போன்ற அதை விட பெரிய வாகனங்களினுடைய டயர் வெடிக்கும் போது சிலருக்கு இருதயம் செயலிழந்தது போல அப்படி ஒரு பய உணர்வு தோன்றும். இந்த பாதிப்புகள் மூத்திரப்பையும் கூட சிலவங்களுக்கு என்ன செய்யணும்னா அப்படி பாதித்து தன்னை அறியாமல் மூத்திரம் போகும். அது வயதானவர்களுக்கும் இருக்கும், யாருக்கும் இருக்கும். இனி ஸ்டாண்டிங், நடக்கிறோம் அல்லனா சும்மா நிற்கும் போதும் கூட இவர்களுக்கு என்னென்னா தன்னை அறியாமல் மூத்திரம் போகும். ஓடுகின்ற தண்ணீரை பார்த்தால் கூட இவங்களுக்கு தன்னை அறியாமல் மூத்திரம் போகும். இன்னுமாக சொல்ல போனால் அடி வயிற்றிலே அதிகமான கேஸ் கட்டியிருந்தால், ஏதாவது ஆகாரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது கேஸ் உருவாகக்கூடிய அளவில் இருந்தால், அதாவது உருளைக்கிழங்கு அல்லனா பருப்பு போன்ற ஆகாரங்கள் எடுத்தால் சிலவங்களுக்கு வயிற்றுக்கு பிடிக்காது, வயிற்றுக்கு சேராமல் அதை வயிற்றில் கேஸ் பிடிச்சது. சில ஆகார மிஸ்டேக்குகள், சில மருந்து மாத்திரைகளினுடைய வித்தியாசங்கள்னாலும் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். அப்படி இருந்தாலும் சிலருக்கு தன்னை அறியாமல் மூத்திரம் போகின்ற நிலைமை இருக்கிறது. மன அழுத்தம், அதாவது மென்டல் டிப்ரெஷன், ஏதாவது ஒரு சரியான ஒரு கவலையினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு இருந்தாலும் இவர்களுக்கு என்ன செய்யணும்னா தன்னை அறியாமல் மூத்திரம் போய், இனி சிறுநீர் போய் தளர்ச்சி, அதாவது அதை வீக்னஸ் என்று நாம் சொல்கிறோம். அப்போ வீக்காக இருக்கும்போது அது அவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள நிலைமை. இதை பெரிய மருத்துவமனைகளிலே அது பெண்களுக்கும் வரும், சில நேரங்களிலே ஆண்களுக்கு இருந்தாலும் கூட சிறிய மைனர் சர்ஜரி அப்படியும் வருகிறது. ஆண்களுக்கு என்றால் இந்த ப்ராஸ்டேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி இருந்தாலும் அது மூத்திரப்பையை போய் அழுத்துகிறது.
இப்படி அழுத்துவதனால தன்னை அறியாமல் மூத்திரம் போகும். இன்னும் சிலருக்கு வந்து உடல் பருமன், அதிகப்படியான உடல், அதாவது ஒரு தனக்கு மிஞ்சின உடம்பு, இப்போ வயதுக்கு மேலான, இப்போ ஒருவருக்கு வயது 40 என்று வைத்துக்கொள்வோமே, அவர்கள் வந்து 100 வயதுக்கு தாண்டி 125, 150 இப்படிப்பட்ட அதிகமான உடல் பருமன் காரணத்தினாலும் அது மூத்திரப்பையை கூட அழுத்தும். மூத்திரப்பை அழுத்தினா அப்டாமினல் ஆர்கன்ஸ், வயிற்றுக்குள்ள உள்ள ஆர்கன்ஸ், கல்லீரல், குடல் போன்றவைகளும் அதிகமான வெயிட் பிடிக்கும். இதனால் அது மூத்திரப்பையை போய் அழுத்தி அவர்களுக்கு தன்னை அறியாமல் மூத்திரம் போவதாக வருகிறது. இனி சில மருந்துகளுடைய பின்விளைவுகளாலும் இப்படி வருகிறது. இனி டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்கள் சிலருக்கு இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் வரும். மெனோபாஸ் ஒரு காரணம். அதாவது பெண்களுக்கு 45 வயது தாண்டினால் ஏற்படக்கூடிய ஒரு உடல் பாதிப்புகள் ஏற்படுவது போல், அந்த 45 தாண்டினால் அவர்களுக்கும் சிலவங்களுக்கு இந்த தன்னை அறியாமல் நீர் போகின்ற ஒரு காரணங்கள் இருக்கிறது. இப்படி பல பல காரணங்கள், அடிப்பட்ட காயங்கள் உட்பட இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது. இதற்கு நீங்கள் மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த விதமான மாற்றங்கள் தெரியாவிட்டாலும் உங்களுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் இதை நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மிக சிம்பிளாக இருக்கும். இதற்கு நீங்கள் அதிகமான இது ஒரு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. உடம்பில் பின்விளைவுகள், சைடு எஃபெக்ட், ரியாக்ஷன் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு மிக எளிமையாக இது சரியாகும். இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் இருக்கிறேன். 5 கிராமம் நீங்கள் வருவதாக இருந்தால் என்னுடைய 790 46 91 671 இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வந்தாலோ இல்லைனா இன்னொருவரை சொல்லிவிட்டாலோ நான் அதற்கு ஒரு 10 நாளுக்கு மருந்து கொடுத்து விடுகிறேன். இந்த மருந்துகள் உங்களுக்கு எடுத்த பிறகு எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதை நீங்கள் கண்டுபிடித்து உங்களுக்கு அது தேவைப்படுகிறது, பயன்படுகிறது, அல்லது பிரயோஜனமாக இருக்கிறது என தெரிந்தால் நீங்கள் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தகவலை நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கும் அல்லனா இந்த மாதிரி பாதிப்பில் உள்ளவர்களுக்கும், உறவினர்களுக்கும், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.